வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னா டெல்லி எடுத்துக்க வேண்டியதானே? டெல்லியில் வெளிப்படைத்தன்மையோட வந்தது காருக்குள்ள, அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே? யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவரை படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்கிறத மாத்தி போட்டோம், இன்னைக்கே மாறிட்டியே டபுள் அடிக்கிறியான்னு கேட்பேன். இன்னைக்கு அந்த படத்தை மாத்திருந்தான், இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன கொள்கை குடிப்பவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாத்திட்டு போட்டாரு. அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கா, தின ஒரு கட்சி போயிருக்கேன்னா நான் போறேன். இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது ஜனநாயக கட்சி, யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவரை படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்கிறத மாத்தி போட்டோம், இன்னைக்கே மாறிட்டியே டபுள் அடிக்கிறியான்னு கேட்பேன். நான் பேசுகிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு அந்த படத்தை மாத்திருந்தா, இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன கொள்கை குடிப்பவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாத்திட்டு போட்டாரு. இந்த வேஷ்டி கட்டினதே மாத்தின காரணமே கேஸ் போட்டாங்க பேர்ல, வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறத மாத்தினோம். புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில எப்படி வருது நீங்க பாத்துக்க. நான் சொல்றது கேளுங்க. ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது, முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேன்னா, தின ஒரு கட்சி போயிருக்கேன்னா நான் போறேன். இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வரவேற்பு, மாபெரும் வரவேற்பு. நீங்க பாக்குறீங்க டிவி கேரளா என்ன சொல்றாங்க, சேனல்ல எங்களுக்கு என்ன வந்திருக்கு சொன்னாங்க, 1 கோடி பேர் பாக்குறாங்க எங்க சேனலை. நாங்க அதனாலதான் 10 சேனல் போட்டு இறங்குற இடத்துலயும் எடுக்கிறோம், நிக்கிற இடத்துலயும் எடுக்கிறோம், அங்கேயும் எடுக்க. நீங்க தானே சொல்றீங்க. எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு, 4 ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? நாங்க அதுக்குத்தான் முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க. 10 சேனல் போடுறாங்க. யாராச்சும் போடுறாங்களா? இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க, ஹெலிகாப்டர்ல எடுக்கிறீங்க, ஓடுற கூட எடுக்கிறீங்க, அங்கேயும் நிக்கிற போது எடுக்கிறீங்க, சுத்தி எதுக்காக எடுக்கிறீங்க? அப்போ மக்கள் வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது. இல்ல வெளிப்படைத்தன்மை இல்ல, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னா டெல்லி எடுத்துக்க வேண்டியதானே? டெல்லியில் வெளிப்படைத்தன்மையோட வந்தது காருக்குள்ள, அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.